ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது உயிர் மூடாக்க பற்றி நான் சொல்கிறேன். அதாவது மூடாக்கு போடுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து காஞ்ச இலைகளை அந்த செடியை சுற்றி கீழே வேர் பகுதியில் போட்டு வச்சா அந்த மண் சீக்கிரமாக காயாது, வெயில் நேரடியாக அது மேலே படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதுவே உயிர் மூடாக்காவே போடலாம். நாம் வந்து இது மாதிரி பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயோ இல்லை இது மாதிரி வாட்டர் இதில் க்ரோ பேக்லேயோ செடிகளை வைக்கும்போது அதை வச்சுட்டு அது சுற்றி இருக்கிற இடத்துல இது மாதிரி கீரை வகைகளை ஊனி வச்சுட்டிங்கன்னாக்கா அது வந்து உயிர் மூடாக்கா இருக்கும். அது டபுள் பர்பஸாக நாம் வந்து கீழையும் கீரை பறிச்சுக்கவும் செய்யலாம். அது மேல் மண்ணில் இருக்கிற சத்தை மட்டும் தான் எடுக்குமே தவிர உள்ளே போய் சத்தை எடுக்காது. ஸோ இது மாதிரி என்னென்னா, இந்த மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி, வெங்காயத்தாள், இந்த மாதிரி முள்ளங்கி கீரை, அப்புறம் அந்த மாதிரி கீரை வகைகள் அங்கே போட்டிருக்கேன்ல, சிகப்பு கீரை, பச்சை கீரை எல்லாம் போட்டிருப்பேன். அப்புறம் புதினா, இங்கே புதினா போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம உயிர் மூடாக்கா போட்டால் அந்த மண் சீக்கிரம் காயாமல் ஈரப்பதத்தோடு இருக்கும். ரெண்டாவது நம்ம கீரைகளையும் நல்லா பறிச்சுக்க முடியும். இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவை போட்டேன். தேங்க்யூ, பாய்.